சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 50க்கும் அதிகமான முறை செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்றிருந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி பிணை கேட்டு தொடர்ச்சியாக தாக்கல் செய்திருக்கும் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகியவை தள்ளுபடி செய்தன. இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் பிணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது 13 மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வரும் நிலையில் விசாரணை எப்போது தொடங்கும் என்பது தெரியவில்லை என்று அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தரப்புக்கும் இடையே காரசார விவாதமும் நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு விசாரணை நிறைவடைய நீண்ட காலமாகும். நீண்ட நாட்களாக ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்ற காரணங்களுக்காக அவருக்கு பிணை வழங்கியிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகுவதற்கு எந்த கட்டுப்பாடும் தடையும் இல்லை என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடவும் சாட்சிகளை கலைக்க எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. விசாரணை கைதியாகவே இருப்பதால் அடிப்படை உரிமை கருதி நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கும் உச்சநீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும், வெளிநாடு செல்ல தடை உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. 471 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து இன்று மாலையே செந்தில் பாலாஜி வெளிவர வாய்ப்பிருப்பதால் சிறைக்கு வெளியே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக எந்தவித தடையும் இல்லை என அவரது வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்தார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளும் வெவ்வேறானவை. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட அந்த அவர் முதல்வர் அலுவலகம் செல்லக்கூடாது போன்ற நிபந்தனைகள் திரு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்படவில்லை. எனவே சட்டத்தின்படி அவர் அமைச்சராவதில் எந்த சிக்கலும் இல்லை. ஒன்றிய அரசு நினைப்பதற்கும் உச்சநீதிமன்ற அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒன்றிய அரசு தன்னுடைய செயல்பாடுகள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவை என்று நினைக்கிறது. உச்சநீதிமன்றம் அது அப்படியல்ல, அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னினம் முறம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்றும், அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக அமலாக்கத்துறை மாற்றப்பட்டிருப்பதாகவும், உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மீது பாஜகவினர் போட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இனியாவது பாஜக திருந்த வேண்டும் என்றார். கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்தை தான் நடத்தி அவ்வளவு உள்ள வச்சதுனால ஏதாவது செய்துதான் நடத்தாங்க. அவர் உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில்
இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெற்றது. செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கும் நிலையில் தமிழக அரசின் முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. குற்றச்சாட்டு என்ன? ஆயிரக்கணக்கான நபர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் முன்னாள் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அந்த வேலையை கொடுத்ததற்காக அந்த குற்றச்சாட்டு அவர் மீது. இதில் நிறைய நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் சாட்சிகளை கலைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தது, இப்போது இருந்துட்டு தான் இருக்கு. ஏனென்றால் தமிழக அரசனுடைய முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கோ அல்லது அவர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நிபந்தனை ஜாமீனில் இது இருந்தாலும் கூட தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்பதும், மேலும் தமிழக அரசு ஊழலுக்கு எதிராக அல்லது லஞ்ச புகாருக்கு எதிராக எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக முடிப்பதற்கு குற்றவாளியினுடைய தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக மக்கள் இந்த அரசு ஒரு நேர்மையான அரசாக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் வாக்களிச்சாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய அமைச்சரவையிலே பல்வேறு நபர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதை மனதில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு ஊழலுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் அவர் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. கர்பா நடன குழுவினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய கலையான கர்பா நடனம் நவராத்திரி விழாவின் போது அரங்கேறுவது வழக்கம். இதனையொட்டி அகமதாபாத்தில் உள்ள கர்பா நடன குழுவினர் பாரம்பரிய உடை அணிந்து ஒத்திகை நடத்தினர். செஸ் ஒலிம்பியாட்டில் சாதித்த இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடிய வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தன. நாட்டிற்கு பெருமை சேர்த்த இவர்களை பிரதமர் மோடி நேரில் அழைத்து வாழ்த்து கூறினார். அப்போது ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குவது நாட்டின் வளர்ச்சியை காட்டுவதாக குறிப்பிட்ட அவர், புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று கூறினார். செஸ் விளையாட்டை மேம்படுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து செஸ் சாம்பியன்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வினவினார். இதுகுறித்து பேசிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா, ஏஐ தொழில்நுட்பத்துடன் செஸ் விளையாட்டு உருவாகியிருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கணினிகள் செஸ்ஸில் புதிய யோசனைகளை தருவதாகவும் கூறினார். இதேபோல மற்ற வீரர் வீராங்கனைகளுடனும் பிரதமர் மோடி இயல்பாக பேசி கலந்துரையாடினார். முன்னதாக பிரதமர் மோடி முன்னிலையில் பிரக்ஞானந்தா சக இந்திய வீரருடன் செஸ் விளையாடினார். லெபனானில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் அங்கிருந்து இந்தியர்கள் வெளியேற இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 1500க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் தாக்குதலால் காயமடைந்தனர். இந்நிலையில் லெபனானில் உள்ள இந்திய தூதரகம் அருகே வசித்து வரும் இந்தியர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. லெபனானில் இருக்கும் இந்தியர்கள் கட்டாயம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக லெபனானில் தங்கியிருப்போர் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் யாரும் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி தேவைப்பட்டால் உடனடியாக தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியையொட்டி இந்திய அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி கண்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் 2வது டெஸ்ட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பந்த், அஸ்வின், பும்ரா உள்ளிட்டோர் பயிற்சியில் ஈடுபட்டனர். டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய வீரர் விராட் கோலி 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்.
வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் சேர்த்து 23 ரன்களை எடுத்ததால் கோலி 7வது இடத்திலிருந்து 12வது இடத்திற்கு பின்தங்கினார். இதேபோன்று கேப்டன் ரோஹித் சர்மாவும் 5வது இடத்திலிருந்து 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் 20 மாதங்களுக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் களம் கண்ட ரிஷப் பந்த் அதிரடி சதத்தின் மூலம் 6வது இடத்தை பிடித்துள்ளார். இளம் வீரர்கள் ஜெய்ஸ்வால் 5வது இடத்திற்கும் சுப்மன் கில் 14வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர்கள் அஸ்வினும் பும்ராவும் முதல் 2 இடங்களை தக்க வைத்துள்ளனர். ஜடேஜா 1 இடம் முன்னேறி 6வது இடத்தை பிடித்துள்ளார். லப்பர் பந்து படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்த அன்பு கதாபாத்திரம் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலிருந்து எடுத்ததாக இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து கூறியுள்ளார். இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், படத்தின் முதல் காட்சியில் காட்டப்படும் பள்ளி மாணவனாகிய அன்பு கதாபாத்திரம் தன்னுடைய கதாபாத்திரம்தான் எனவும், தனக்கு ஐயப்பனும் கோஷியும் படம் மிகவும் பிடித்திருந்ததால் அதன் ஈகோவையும் கிரிக்கெட்டையும் வைத்து இந்த படத்தை எடுக்க நினைத்ததாகவும் தெரிவித்தார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கியிருக்கும் லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மைய கதாபாத்திரங்களாக நடித்திருக்கின்றனர். கிரிக்கெட்டை மையமாக வைத்து குடும்ப படமாகவும் இது உருவாகியுள்ளதால் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது. வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் குரலை AI தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஜெய்பீம் பட இயக்குநர் தாசை ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். லைகா தயாரித்த இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் சத்யதேவ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். முன்னோட்ட வீடியோவில் அவரது குரலுக்கு பதிலாக பிரகாஷ் ராஜ் குரல் பயன்படுத்தப்பட்டிருந்தது ரசிகர்கள் மத்தியில் விமர்சனத்தை கிளப்பியிருந்தது. இதை கருத்தில் கொண்ட படக்குழு AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவரது குரலை அனைத்து மொழிகளுக்கும் பயன்படுத்தி இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாழை திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகிறது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, மராத்தி ஆகிய மொழிகளில் வெளியிடப்படுகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான வாழை திரைப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் நிகிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி ஆகியோர் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணன் இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தன. சியாச்சின் ராணுவ முகாமிற்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்த வீரர்களுடன் கலந்துரையாடினார். லடாக்கின் தொய்ஸ் விமானப்படை தளத்திற்கு சென்றடைந்த குடியரசுத் தலைவர் முர்முவை லடாக் துணைநிலை ஆளுநர் மிஸ்ரா வரவேற்றார். முப்படைகளின் தளபதியாக உள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சியாச்சின் போர் நினைவிடத்திற்கு ராணுவ சீருடையில் வந்து உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து எல்லை ஓரம் அமைந்துள்ள சியாச்சின் ராணுவ முகாமிற்கு சென்ற அவர் அங்கிருந்த ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை உற்சாகப்படுத்தினார். பிறகு ராணுவ அதிகாரிகளுடன் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின் அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு வெளியிட்டிருக்கும் பதிவில், முப்படைகளின் தளபதியாக உள்ள தனக்கு நமது பாதுகாப்பு படை வீரர்களை நினைத்து பெருமைப்படுவதாகவும் அவர்களின் துணிச்சலுக்கு தலை வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்திய எல்லை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படகுகளை சுற்றி வளைத்து இரும்பு கம்பி, பிளாஸ்டிக் ஓஸ் மற்றும் கயிறுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டதால் அச்சமடைந்த மீனவர்கள் வலைகளை வெட்டிவிட்டு அச்சத்துடன் கரைக்கு வந்து சேர்ந்துள்ளனர். இதனால் 1 லட்சம் ரூபாய் வரை தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இந்திய கடல் எல்லையில் மீன்பிடியில் ஈடுபட்டதற்கான GPS ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த பட்டாபிராம் சேக்காடு ரயில்வே சுரங்கத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. நேற்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம், கொரட்டூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது.
சேக்காடு பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 4.5 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் சுரங்கப்பாதை மூடப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சேக்காடு, கோபாலபுரம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அவசர தேவைக்காக செல்ல முடியாமல் அவதியடைந்து வருவதாக தெரிவித்தனர். துரிதமாக செயல்பட்டு நீரை வெளியேற்றுமாறு மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பெங்களூரு மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினரின் கூண்டுக்குள் சிக்கியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஐடி நிறுவனங்கள் அதிகமுள்ள எலக்ட்ரானிக் சிட்டி என்ற பகுதியில் கடந்த 17ஆம் தேதி சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து சென்றது. இதனால் அச்சமடைந்த மக்கள் சிறுத்தையை பிடிக்குமாறு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன்படி சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணித்து வந்த வனத்துறையினர் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அருகே சிறுத்தை சுற்றித் திரிவதை அறிந்தனர். அந்த பகுதியில் 3 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று அதிகாலை உணவு தேடி வந்த சிறுத்தை கூண்டுக்குள் சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை பன்னர்கட்டா தேசிய பூங்காவிற்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பெங்களூருவில் பெண்ணை கொடூரமாக கொலை செய்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு வீரண்ணா பவன் அருகே தனியாக வசித்து வந்த மகாலட்சுமி என்ற பெண் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு குளிர்பதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 6 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மகாலட்சுமியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்பட்ட நபரான முக்திராஜன் பிரதாப் ராய் என்பவர் ஒடிஷாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்கொலைக்கு முன்பு எழுதப்பட்ட கடிதத்தில் மகாலட்சுமியை கொலை செய்ததாக முக்திராஜன் ஒப்புக்கொண்டிருந்ததையும் காவலர்கள் உறுதி செய்தனர். இதனையடுத்து முக்திராஜனின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே சம்பந்தப்பட்ட பெண் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் மன உளைச்சலில் தனது மகன் கொலை செய்துவிட்டதாக முக்திராஜனின் தாயார் தெரிவித்தார். சென்னையில் வீடுகள் விற்பனை 9 விழுக்காடு குறைந்திருப்பதாக தனியார் கட்டுமான ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது. இந்தியாவில் வீடுகள் விற்பனை 2வது காலாண்டில் 11 விழுக்காடு குறைந்துள்ளது. ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்தின் இதுவரையிலான நாட்களில் முக்கிய 7 நகரங்களில் 1,07,060 வீடுகள் விற்பனையாகி இருப்பதாக கட்டுமான ஆய்வு நிறுவனமான அனராக் தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே நாட்களில் 1,20,290 வீடுகள் விற்பனையாகியிருந்தன. முக்கிய நகரங்களில் வீடுகள் விற்பனை குறைந்திருப்பதாக அனராக் நிறுவனத்தின் தலைவர் அனுஜ் பூரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக டெல்லி NCRல் 2 விழுக்காடும், மும்பையில் வீடுகள் விற்பனை 6 விழுக்காடும், பெங்களூருவில் 8 விழுக்காடும் குறைந்துள்ளது. சென்னையில் வீடுகள் விற்பனை ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான நாட்களில் 9 விழுக்காடு சரிந்து 4,510 வீடுகள் விற்பனையாகியிருந்ததாக அனராக் தெரிவித்துள்ளது. புனேவில் வீடுகள் விற்பனை 17 விழுக்காடும், ஹைதராபாத்தில் 22 விழுக்காடும், கொல்கத்தாவில் 25 விழுக்காடும் விற்பனை சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் வீடுகளின் விலையும் சராசரியாக 23 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அனராக் கூறியுள்ளது. மருத்துவ காப்பீட்டிற்கான GST குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழு அக்டோபர் 19ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ காப்பீட்டின் பிரீமியத்திற்கு தற்போது 18% GST விதிக்கப்படுகிறது. மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கான GST-ஐ குறைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து ஆலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்க அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் அடங்கிய குழு வரும் அக்டோபர் 19ஆம் தேதி ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் அடங்கிய குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் நவம்பர் மாதம் கூடும் GST கவுன்சில் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்க வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2023-24ஆம் நிதியாண்டில் மருத்துவ காப்பீட்டிற்கான பிரீமியத்திற்கு 8,262 கோடி ரூபாய் GST வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்நிய நேரடி முதலீடுகள் 119% உயர்ந்திருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்நிய நேரடி முதலீடுகள் 119% அதிகரித்து 667 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுவே அதற்கு முந்தைய 2005 முதல் 2014ஆம் ஆண்டு காலத்தில் 304 பில்லியன் டாலர்கள் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடுகள் கிடைத்திருந்ததாக அமைச்சர் பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முன்னதாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டத்தால் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்றும் முதலீடுகள் வருவதும் அதனால் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். காசாவில் போரால் இடம்பெயர்ந்து கூடாரங்களில் வசித்து வரும் 10 லட்சம் மக்கள் உணவு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எகிப்திலிருந்து வந்த உணவு மற்றும் மருந்து பொருட்கள் இஸ்ரேலிய சோதனைச் சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஐநா சபையின் மீட்பு படையினர் தெரிவிக்கின்றனர். இதனால் முகாம்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களும் காலியாகிவிடும் என அங்கு களப்பணியாற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த 250 பேர் உட்பட 41,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். தன் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈரானுக்கு தொடர்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பரில் நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் களமிறங்கும் டிரம்ப் வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தன்னை கொல்ல முயன்ற நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை வைத்து எந்த துருப்பையும் FBI அதிகாரிகள் கண்டுபிடிக்கவில்லை என்று சாடினார். ஈரானால் தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் FBI அதிகாரிகளே இதனை தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து FBI தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் உரிய ஆதாரங்களின்றி ஈரான் மீது டிரம்ப் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கச்சத்தீவு அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதிச் சீட்டு பெற்று 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இந்திய எல்லை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படகுகளை சுற்றி வளைத்து இரும்பு கம்பி, பிளாஸ்டிக் ஓஸ் மற்றும் கயிறுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டதால் அச்சமடைந்த மீனவர்கள் வலைகளை வெட்டிவிட்டு அச்சத்துடன் கரைக்கு வந்துள்ளனர். இதனால் 1 லட்சம் ரூபாய் வரை தங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடியில் ஈடுபட்டதற்கான GPS ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் கடத்தி வரப்பட்ட பழமையான 3 ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். டிபி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் சுமார் 1.5 அடி உயரமுள்ள முருகன், வள்ளி, தெய்வானை ஆகிய சிலைகள் இருப்பது தெரியவந்தது. பழமையான 3 ஐம்பொன் சிலைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இர்சித் அகமது என்பவரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது சிலைகளை விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்த நிலையில் அவர் கொடுத்த தகவலின் பெயரில் ஆகாஷ் எபினேசர் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். இந்த சிலைகள் 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சிலைகள் என்றும் கோயிலிலிருந்து திருடப்பட்டிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் கோலார் நெடுஞ்சாலையை ஒட்டி கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸிலிருந்து சத்தம் வந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். கோலார் பேத்தமங்கலா சாலையின் அணுகு சாலையில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதித்து தடுப்புகள் அமைத்தனர். இச்சோதனையின் போது சென்சார் கொண்ட சூட்கேஸில் எதுவும் இல்லை என தெரியவந்ததை அடுத்து டெத்தோனேட்டர் மூலமாக வெடிகுண்டு நிபுணர்கள் அதனை வெடிக்கச் செய்தனர். இதனிடையே அந்த சூட்கேஸ் யாருடையது, திருடப்பட்ட சூட்கேஸா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர்.